தூங்குதா டேய் டேய் அடித்து பார்த்து ஏழு ரெண்டு மெதி மெதிக்கிட்டானே பாமா உலகத்துல எத்தனை பேர் மெதிங்கிறான் தெரியுமா? யாரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் பாவம். எத்தனை பேர் ஓட வாங்குறான் தெரியுமா? நானே வாங்குறேன். என் மண்டாட்டிட்டு கும்பிடுவான், ஆனா வெளியே சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட சொல்றேம்மா, உங்கள்கிட்ட சொல்றேன் நானு. ஏன்னா இது போல ஆம்பெல்லாம் விடக்கூடாது. பாக்குற மாதிரி நல்லா போன பிடிக்கிற மாதிரி நேரம் ஆச்சுது. நான் யாத்திரமா ஊர் நாட்டாம்காரன் தூக்கிடுவோம் நானு. அவ்வளவுதான். எத்தனை லட்சம் தூக்கி இருந்தேம்மா பண்ணவனான்னு சொல்றேன்டா. பாப்பா ஏமா ஏமா நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போக நீ போங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நீ தர அவள் தான் நிப்பா எல்லாம் பண்ணுன அவள் தான். ஊர் நாட்டாம்கார் நீ எப்படி போதுக்கிறமா? நீ யாருன்னே தெரியல. நீ இவன் தடை போட்டுக்கிறா வீட்டை நான் தூங்கிக்கிறேன். ஏழு வாரம் தூங்க வரல எனக்கு. சுகால பலப்பன் கத்துறீங்க. யாருக்கு போந்தா? நான் ஊர் நாட்டம் வந்தாங்க பேசுற கப்பாட்டி புலியா நாட்டம் பூஜாரி புள்ள நாட்டம் அது உனக்கு தேவையாடாப்பா? இல்ல ஊர்ல பாப்பா போ சொல்லி போகுது. சொல்லி மாட்டா எனக்கு நான் வச்சேன். யாரா இருந்தாங்கடா ஊட்டாளுண்டா நாட்டாம்காண்டா மக்களை தூக்கிடுவோம். நானு கைது வச்சுக்கிறேன். யாரு போறதானா ஆனா பதி கட்சி உனக்கு. அதான் நான் ஒன்னா கை வச்சவனதான். என்ன பிரச்சனை? சாப்பாடு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு சாப்பாடு ரேஷன் அரிசியா அடி போட்டா போய் என்ன உனக்கா? வாடா நீ என்னாச்சு சாப்பிடுவ? ஒரு பொண்ணு ஆச்சு, பொன்னி ஒரு கிச்சடி சம்பாச்சு. பொன்னி பாத்துக்கிறியா? புல்லட்டு 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 ஓட்டுற மாதிரி தான் தெரியுங்க. மீன் வாங்கி குத்துட்டா போதும், அப்படியே தலை வச்சு தூங்குவாரு. மீனும் பூராச்சா? ஏய் ரேஷன் அரிசி மவுத்து உனக்கு தெரியுமா? தெரியுமா? அதுல சுகர் வராதுரா. நிறைய பேர் கண்டுபிடிச்சுக்கலாம் வித்தியாலாம். டேய் அது மட்டும் கிடையாது, சோறு எத்தினா போதும் அடுத்து மட்டும் ஓடிக்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும் சோறு தெரியுமா? பாசற வேணான்றா சாப்பிடுற பையனா? இல்ல அப்படியே மூங்க பாசுமதி சாப்பாடு சாப்பிடுறேன். பாசுமதி அந்த புழு மாதிரி நீட்டா இருக்கு. போடா போல பிரியாணி சொல்லிட்டு அதை போய் கட்டினாங்க. சொல்லி ரசம் என்ன சாப்பிடுறீங்க? ரசமா சாப்பிடுற பையன் என்ன தந்துன்னு ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் ஒரு மீன் குழம்பு. மீன் குழம்பு பட்டா அப்படியே தோல் எடுப்பாரு, முள்ளி எடுத்து தூங்குவாரு. எங்க வீட்டுக்கார ரசம் சாப்பிட மாட்டாரு. ஏன் ரசம் வாங்கினு தெரியுமா? இருக்குது. ஏன்னா உன் உடம்பு இது போல இருக்குது, 1008 நோய்க்குது. சரி நீ சாப்பிட்டு புல்லா, நீ புல்லா சாப்பிட்டு இருப்ப. நீ மாத்திரை வாங்கி போட்டுக்க மாட்டேன். ஏன்னா நாட்டு அடிச்சுங்க இருக்குது, பேதி ஆவி இருக்காது. அதனால தான் ரசம் பேதி ஆகும் பாரு, உடம்பு சுத்தமா இருக்கும். அதனால ரசம் வாங்கி வந்துக்கிறாங்க. நாளைக்கு விடுறா போட்டோம், கூட்ட கட்டி வச்சுக்கிற பின்னாடி மாதிரி தாலி மாதிரி கேக்குறா. தண்ணி எத்துனா குடிப்பான் பாரு, சொம்புல எத்து. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு நீ பொண்டாட்டி அவனுக்கு பொண்டாட்டி. நானே மரம் அடிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு நீ அடிக்கிற, அந்த பொண்ணு ஒதுக்கிற. அப்ப கனி செஞ்சு பழுகுது. மடம் மாறுறான் அப்பதான் பாத்துக்கிறேன். போடா 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 தண்ணி கொண்டு வர தண்ணி கொண்டா. பாத்ரூம் போகும்போது
பாத்துக்கிறேன் முதல்ல ஏன் தலை குண்டா உஞ்சா கூட பாத்ரூம் போய் உட்காந்துக்கிறா பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன் ஏய் சூப்பரா நீ பத்துக்கடா வாயில பண்ண சொல்றேன் நான் வலிக்கிறதுக்கு சுத்துறேன் உள்ள போட்டான் சரி நேரம் கெட்டு போய் சொல்லுது ஏய் எனக்கு நேரம் நல்லா இருக்குது நீ ஏன் என் தெருவில் வந்த நீ எங்க போறா உன் தெரு எழுதி வச்சுக்கிறா பத்தாங்க ஏய் எல்லாம் என் தெரு தான்டா அப்ப நீ என்ன மாதிரி பத்திரிக்கார பையனா அதாங்க தண்ணி போய் வந்துட்டேன் என்னம்மா கைக்கு தண்ணி ஊத்தா ஏய் தண்ணி ஊத்தாதமா ஏற்கனவே அந்த சிவமா பாதி கை கீ போய் விழுந்துட்டு போகுது அது போல தான் இருக்குது நீ வந்து ஊத்தானா நானு நான் மட்டாடியா நீ ஊத்துக்க நீ ஊத்து அவன் எப்ப அப்பதான் அவன் பேச்சா நீ கேளுங்கடா ஊத்து அது மட்டும் வந்தா பச்சா ஊத்து பாத்து பாய் அங்க கையில இருந்து போறதுக்கு என்னடா இருக்குது மொத்தம் தான் பாதி பூட்டிக்குது வரல மட்டும் போயிடுச்சுனாக்கா டைப் பண்ணி போடலாம் கொட்டி வச்சு சாப்பிட்றா உட்காந்து எதுவும் இலை கையில் இல்லையா பாரு ஏய் இலை பரவாயில்ல அதுன்னா கீழே இலை தெரியுமா இலை வந்து நீ தாக்கிடுத்து ரெண்டா கிஷா கிளடா சூப்பர் இதெல்லாம் கரெக்டா சொல்றேன் ஆனா கீக்கிட்டு மட்டும் நான் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆமாண்டா ஐயோ ஏங்க நான் சாப்பிட போறேன் நீ பார்த்தா நீ கொல்லுக்காய் நீ தலை கட்டு என் மூஞ்சி பச்சா மூத்தி போன முருங்காய் ஓடி கஷ்டமா வந்து முருங்கா கூட சாப்பிட்டுக்கிறீங்க அதெல்லாம் சாப்பிடாதரா நீ சாப்பிட்டா வம்பல் போய் முடிஞ்சிடும் பாயிராஜ் சொல்லிக்கிறார் முருங்கா சாப்பிட்டா முறுக்கு வரணும் முறுக்கு வந்தா எப்படி வரும் சாப்பிட போறேன் நல்லா கேட்டுக்கோ நீ முதல்ல போ ஏன்னு கேளியா சாப்பிட பார்த்தா அவருக்கு வெயிட் கலைக்கணும் வந்து கண்ணாடி பாடுவா கெடுக்கிறான் எந்த ஒரு பெண்ணும் சரி கணவர் சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் வச்சுப்பாரா இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கணும் நமக்காக கொஞ்சம் வைப்பாரா அப்படின்னு தான் எதிர்பார்த்திருப்பேன் எந்த ஒரு பொம்பளையும். நான் சாப்பிட்டு வைக்கிறேன் அப்புறமா நீ போ போயிட்டா இப்போது பத்தியா விரும்பும் சீவிரம் இப்போது சாதத்துல போட்டு நான் சாப்பிட்டு வச்சு சரி சரி அமருங்க. நான் சாப்பிட்டேன் போதுமா மீதி வச்சுக்க எதுக்கு ஆண்டவா நான் வைத்த நல் உணவை நான் புசிப்பேனே நான்